பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் நாம் காத்துக் கொள்கின்ற பொழுது பயமின்றி நம்முடைய வழியில நம்மளால் நடக்க முடியும். நம்முடைய கால் அது இடராது. 3ஆம் நீதிமொழிகள் அனைத்துமே ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய ஆலோசனைகளாக, நீ எவ்வாறு நடக்க வேண்டும், எந்த ஆலோசனைகளை கேட்க வேண்டும், எது உன்னுடைய கழுத்துக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். நான் போற பாதை சரிதானா என்று சொல்லி நமக்கு பல நேரங்கள்ல கவலை வரும், ஒரு சந்தேகம் வரும். அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மெய் ஞானத்தையும் உண்மையான அறிவையும் நல் ஆலோசனையும் உண்மையாய் தரக்கூடிய ஆண்டவருடைய வேதாகமத்தினால மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நல் ஆலோசனையை ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவங்கதான் நல்ல ஆலோசனை தருவாங்க. மத்த யாரும் நமக்கு என்ன தர மாட்டாங்க? நல் ஆலோசனைகளை தரமாட்டார்கள். நாம் வீழ்ந்து போவதற்கு யோசனைகளை கொடுப்பாங்க. நல் ஆலோசனைகளை யார் தருவார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஆலோசனை தருவாங்க. அப்ப மெய் ஞானம், ஆண்டவர் தரக்கூடிய அந்த உண்மையான அறிவு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டுள்ள அந்த வேத புத்தகம் இன்றும் நமக்கு மெய் ஞானத்தை தருகிறது. நல் ஆலோசனைகளையும் காத்துக்கொள்வோம். வேதாகமத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் பயமின்றி நம்முடைய பாதையில நம்ம நடக்கலாம். சோ நான் பயமின்றி நடக்கணும், நான் ஆசைப்படுறேன், என் கால் இடராம இருக்கணும் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னால், நாம் ஆண்டவர் தரக்கூடிய மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரின் பிள்ளைகள் தரக்கூடிய நல் ஆலோசனைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். God bless you.